என்ன அடிக்காதீங்க, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறேன். இந்த தாயினுடைய கதறல் சத்தத்தை கேட்டு கூடவா அவங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணல? என் புள்ளைய வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு போயிட்டு என் புள்ளைய வந்து பலாத்காரம் செஞ்சு, நான் என் புள்ளைய பிடிச்சி பலால் நடிச்சு 2 காலுமே பிடிச்சி இவ்வளோ பெரிய மாங்காய் செடி இருந்தா அந்த செடிக்கு அடிச்சு என் பிள்ளை இந்த அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள், எனக்கு வலிக்குது, என்னை அடிக்காதீங்க, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறா. என் புள்ளைய வந்து பலால் நடிச்சிருக்கான். அடிக்கிறப்ப என் புள்ள கீழே விட்டுக்கிறான். மேலே ஏறி உக்காந்து 2 கையுமே வச்சு பலால் நடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நீ கத்தனியன்னா பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு, உன்னை தொண்டி அறுத்து அந்த பள்ளத்துல போட்டுருவேன், கத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறா. என் புள்ள வந்து நம்ம கத்துனா நம்மள கொண்டுடுவானோ சொல்லி என் புள்ள கம்முன்னு இருந்திருக்கா. வாயெல்லாம் ரத்தம், என் பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா. திருப்பியும் வந்து என் பிள்ளைய ஓட புடிச்சு 2 காலுமே பரபரன்னு பூச்சி வலிச்சுன்னு வந்துருக்குறான். திருப்பியும் பலாத்காரம் பண்ணிருக்கிறான். பண்ணி அதுக்கப்புறம் அவன் போன் வந்திருக்கு, போன் எடுத்து பேசியிருக்கிறான். பேசுறப்போ நம்ம வந்து போயிடலாம், இதுக்கு முன்ன வந்து செப்பல் போட்டுன்னு ஓடுறப்ப தானே நம்மள பிடிச்சிட்டான்னு சொல்லி திருப்பி செப்பல் கட்டி விட்டுட்டு அவன் போன் பேசுறானே சொல்லிட்டு என் புள்ள ஓடி வந்திருக்கிறான். வந்து அம்மா அம்மான்ட்டு கத்தின்னு வந்தா. என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அம்மா என்ன ஒரு இந்திக்கார பையன், என்ன ஒரு இந்திக்கார பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாமா பேட் வச்சு சொன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா என் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம். என் பிள்ளைங்க நல்லது செய்யுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. இன்னைக்கு 7 நாள் ஆகுது. இது வரைக்குமோ நாங்க போன் பண்ணி கேட்டுதான் இருக்கோம், நாங்க பாக்குறோம், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்களே தவிர இது வரைக்கும் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. என் குழந்தை தினமும் கஷ்டப்படுறா, என்னால வலி தாங்க முடியலன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என் புள்ள இன்னும் கிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு தான் போறா. வாமிட்டு, தலை சுத்தல், ரொம்ப என் புள்ள உடம்பு முடியாத நிலைமையில தான் இருக்கா. அதுக்கான நியாயம் எனக்கு கிடைக்கணும் சார். என் பிள்ளைங்க நடந்த மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு நடக்க கூடாது. என் புள்ள இந்த அளவுக்கு வேதனையில இருக்கா, அவனை பிடிச்சாலும் அவனை உயிரோடு விடக்கூடாது சார். இதை சார் தான் சார் நான் வேண்டிக்கிறேன். அவனை கண்டிப்பா பிடிச்சா அவனை பிடிச்ச இடத்துலயே சுட்டுருங்க. இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு நடந்த அநியாயம் எந்த பிள்ளைக்குமே நடக்கூடாது. தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன்.